நம்முடைய திரு துரைக்கருணா அவர்களும் இணைப்பில் இருக்கிறார். நம்ம அவங்கள்ட்டேருந்து வரக்கூடிய பதிலை நம்ம பிரியம் கூட பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மகளிர் அணி கூட்டத்தில் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார், இவங்கெல்லாம் போறவங்க போட்டு இவங்கெல்லாம் அதிமுக டிக்கெட்டில் வென்றவங்க, இவங்களுக்கு கிடைத்த வாக்குகள் என்பது அதிமுகவுக்கு கிடைத்த வாக்கு, ஒரு புது ரத்தம் பாய்ச்சப்படும் இவங்களுடைய விலகலால் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அவங்க எடுக்கக்கூடும். இல்லை இவங்களை அகாமடேட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுப்பாங்க, ஒரு சமரசத்துக்கான இன்னொரு முயற்சி இருக்கும்னு நினைக்கிறீங்களா திரு துரைக்கருணா? இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கடந்த கால செயல்பாடுகள், அவருடைய அணுகுமுறைகளை பார்த்தா நிச்சயமா இவர்களை அழைத்து பேசி அனுசரித்து கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணமோ உணர்வோ அவருக்கு நிச்சயம் வராது, இருக்காது என்பதுதான் என்னுடைய பார்வை. சரி, ஏன்னா தொடக்க முதலே அவருடைய செயல்பாடுகள் என்பது ஒரு தான் அதிமுக, என்னை தவிர வேற யாரும் இல்லை, யார் வேணாலும் போகட்டும், யாரை பத்தியும் எனக்கு கவலை இல்லை, கட்சி என்கிட்ட இருக்கணும், நான் பொதுச் செயலாளர் இருக்கணும், இந்த ஒரே ஒரு எண்ணம் தான். என்கிட்ட கட்சி இருக்கணும், அது வெற்றி பெறுதோ ஆட்சிக்கு வருதோ அதை பத்தியே கவலை இல்லை, நான் தான் கட்சி பொதுச் செயலாளர், நான் தான் அதிமுக. இந்த மனோபாவம் மிக ஆழமாக எடப்பாடி பழனிசாமிக்கு வேரூன்றிருச்சு, அவருடைய ஆழ் மனதில் அடித்தளத்துல வேரூன்றிருச்சு. அதனால அதை பற்றி எதை பற்றியுமே அவர் கவலைப்பட மாட்டாரு அப்படிங்கிறதான். தன்னை இந்த உயரத்திற்கு கொண்டு வந்த திருமதி சசிகலாவுக்கு எதிராகவே களமாடி மிக கடுமையாக அதிமுகவுக்கும் சசிகலாவுக்கு என்ன தொடர்பு, அவங்களுக்கு இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம்னு பேசினாரு. கட்சியினுடைய பிரதான ஒருங்கிணைப்பாளர் மேல பாட்டில் வீசி அவரை தூக்கி வெளியே போட்டுட்டு ஓபிஎஸ் திமுக பி டீம், அவருக்கு இந்த கட்சிக்கு தொடர்பு இல்லை, அவரை சேர்க்கவே மாட்டோம் அப்படின்னாரு. கே.ஏ. செங்கோட்டையன் இவருக்கு அரசியல் அறிமுகப்படுத்தி இவருடைய அரசியல் வாழ்வுக்கு துணை நின்ற பல்வேறு பொறுப்புகளை வாங்கி கொடுத்த செங்கோட்டையனை தூக்கி வெளியே போட்டுட்டு ஆமா அவரையுமே இவர் மதிக்கல. ஆக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் பயணித்த, மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா காலத்தில் பயணித்த விவரம் தெரிந்தவர்கள், கட்சியின் நடவடிக்கைகளை முழுமையாக தெரிந்தவர்கள், உள்ளூரில் அந்த மாவட்டத்தில் அல்லது மாநில அளவில் தனி செல்வாக்கு பெற்றவர்கள், யாருமே தன்னை தவிர அந்த கட்சியில் இருக்கக்கூடாது என்கிற பிடிவாத. நீங்க இவ்வளவு வருஷமா அதை சொல்லிட்டு இருக்கிறீங்க, அதை இன்னைக்கு இவங்க கடிதமா எழுதியிருக்கிறாங்க, இவங்களால என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. என்னன்னா நான் சொல்றேன், ஒரு போட்டி பொதுக்குழுவை கூட்டி இந்த கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார், தோல்வியை தழுவுகிறாருங்கிற இந்த கருத்தாக்கத்தை எல்லாத்தையும் கொண்டு போகணும். கீழே இருக்கிற நகரம், ஒன்றியம், பேரூர், கிளை நிர்வாகிகள், இதை தாண்டி ஒரு 28-30 அமைப்புகள் இருக்குல்ல, போட்டி பொதுக்குழுனா அவரோட தலைமையை சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க இன்னமும் அவரை தான் பொதுச் செயலாளர்னு அட்ரஸ் பண்றாங்க, அதுல அவங்களுக்கு எந்த கண்டஸ்டேஷனும் இல்லை. அவங்க லெட்டர் ஹெட்லயுமே கூட திரு எடப்பாடி பழனிசாமியோட படம் தான் இருக்கு. ஸோ திரு பழனிசாமி அவர்கள் கூப்பிட்டாம பொதுக்குழு கூட போறது இல்லை. இது ஒரு இடியாப்ப சிக்கலா ஒரு டெட்லாக்கா தானே முடிய போகுது. இது என்ன ரிசல்ட்? பொதுவாகவே கிராம பகுதியில் ஒரு பழமொழி இருக்குல்ல, கலகம் பிறந்தால் தான் நியாயம் பிறக்கும். நியாயம் பிறப்பதற்குரிய அந்த வழிமுறைகளை திரு சி.வி. சண்முகம் சொன்னார்ல, செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி விவாதிக்க மறுத்தால், தொடர்ந்து மறுத்து வந்தால் இதற்கு என்ன எதிர்வினை ஆற்றுவது, என்ன அடுத்து என்ன செய்வது என்பது எங்களுக்கு தெரியும் சொன்னார்ல, அது என்ன மனநிலை இருக்கு, என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை சி.வி. சண்முகம் தன்னுடைய ஆதரவோடு கலந்து ஆலோசித்து அந்த முன்முயற்சியை எடுக்கணும். அல்லது போட்டி பொதுக்குழுவை கூட்டி இதை விவாதித்து கட்சிக்கு சரியான வலுவான தலைமை அல்லது அதை வழிநடத்துவதற்கு, அதற்கு ஒரு நெறிப்படுத்துவதற்கு ஒரு குழு அமைத்து அதன் அடிப்படையில் அந்த குழுவினுடைய முயற்சிக்கு ஏற்ப இந்த கட்சியை கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் தொடர்ந்து ஒரு 10-11 தோல்வியை தழுவி இனி எடப்பாடி பழனிசாமியால் இந்த கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல முடியாது என்கிற எண்ணமும் உணர்வும் 100% ஏற்பட்டதன் விளைவாகத்தான் இன்றைக்கு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் போறார்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ என்று பதவிகளில் பொறுப்புகளில் வகித்தவர்கள் எல்லோருமே முகாம் மாறுவதற்கு காரணம் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய பிடிவாதம், அவருடைய அணுகுமுறை. எல்லோரையும் அரவணைத்து செல்லும் போக்கு இருந்தால்தான் அதிமுக வெற்றி பாதையில் பயணிக்கும் என்பது இந்த கட்சியை நிறுவிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதாவுடைய அணுகுமுறை. அந்த அணுகுமுறையிலிருந்து பிறந்து இவர் செயல்பட்டால் கட்சி மிக மோசமாக, இன்னும் மோசமான நிலைக்குத்தான் போகும். எல்லாம் போகவெல்லாம் போகட்டும், புது ரத்தம் பாய்ச்சறேன்னு நீ எந்த ரத்தத்தை பாய்ச்ச போறாரு? மிதுன் என்கிற அந்த இளைய ரத்தத்தை கொண்டு வந்து பாய்ச்ச போகிறாரா? ஏன்னா மூத்த தலைவர்களை பூரா விளையேற்றி விட்டு அவர்களை புறக்கணித்து விட்டு அடுத்து இவருக்கு தேவையான ஆட்களை வைத்து அடுத்து முடிசூட்டு விழாவை முதலுக்கு சூட்ட போகிறாரா என்கிற கேள்வியும் பொதுவெளியில் இருக்கிறது. இனி
செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.